திமுகவுக்கு இதெல்லாம் பேசுறது அவங்களுக்கு தே ஆர் பிஸி வித் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன். பாருங்க எல்லா மந்திரியும் தலைமறைவா போறான் பாருங்க. ஆலூர் ஷானவாஸ் அவருக்கு நாகப்பட்டினத்துல போன வாட்டி எம்எல்ஏ அறத்தின் பக்கம் நிக்கிறேன். ஐயோ 1,00,000 கோடி சாப்பிட்டவங்க பக்கம் போய் நின்னுட்டு மெட்ரோல ஒரு லேடி அவர் அப்படியே வழிச்சு வாரி முத்தம் கொடுக்குது. ஒரு தாய் அப்படிதான் பண்றாங்க. ஒரு தாய் மெட்ரோலங்க தனுஷ் எல்லாம் அரேஞ்சு. சுப்ரீம் கோர்ட்ல போறோம். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இப்ப சொல்லிட்டான் எல்லாம் முடிஞ்சது, தரமாட்டேன்றான் வாட்டர். என்ன பண்ணலாம்? படம் எடுக்கலாமா? இல்லைங்க இன்னும் டெபாசிட்ல இப்ப 81 தொகுதியில தான் டெபாசிட் போச்சு அதிமுகவுக்கு. இனி வரும் தேர்தல்ல நாம் தமிழர் மாதிரி எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போகுது. இதுல சர்வே கட்சி கூட்டம் நடத்தினா திருமாவளவன் ஒரு 1/2 மணி நேரம் முழங்குவாரு. அச்சா ஒவ்வொருத்தனும் அப்படியே ஏதோ பெரிய இரிகேஷன் எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுவானுங்க. தேவையில்லாத வேலை, பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க. இவரு சொல்லிட்டார் இல்லையா 2,500 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்குன்னு. அது நெருக்கடி தானே. 6ஆம் தேதி 5ஆம் தேதி பட்ஜெட்ல பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு அப்ப அந்த மக்கள் ஆதரவை அவர் இழப்பார்ல. ஒரு எஃபர்ட் எடுக்கிறார். இதுல என்ன தப்பு? எப்போ அவர் நிறுத்து விடுவார், தீர்ப்புகள் நீர்த்து போகும். ஏன் உங்க கதையெல்லாம் ஆரம்பிச்சா வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டியில தமிழ் வாழ்த்து கடைசியாக பாடப்படுது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டியோட 151 சீட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அப்புறம் ஒரு மருத்துவக் கல்லூரி 3 மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாறுது. இதெல்லாம் ஏன் அவரோட கண்ட்ரோல்ல இல்லையா? நல்ல ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்திருக்காரு ஹெல்த் மினிஸ்டர் அருண்ராஜ். டாக்டர் அருண் பார்க்கலையா? திமுக ஆட்சியில தாங்க எல்லாம் போயிருக்குது. இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த இடங்கள் இருக்குல்ல, திமுக ஆட்சியில போயிருக்கு. இப்ப இவங்க தகராறு பண்ணி அதை காப்பாத்துறாங்க, முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க முயற்சியே எடுக்கல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. திமுகவுக்கு இதெல்லாம் பேசுறது அவங்களுக்கு தே ஆர் பிஸி வித் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன். பாருங்க எல்லா மந்திரியும் தலைமறைவா போறான் பாருங்க. இப்ப செந்தில் பாலாஜி ஒரு நிபந்தனை ஜாமீனுக்கு 2 நாள் கையெழுத்து போட்டாரு. அடுத்தது முன்ஜாமீன் போட்டாரு. டாஸ்மாக்ல ஜாமீன் கிடையாது, நீ உள்ள வச்சு உன்னை விசாரிக்கணும்னு ஜட்ஜே சொல்றாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு பிரைமா பேசி முகாந்திரம் இருக்கும். உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓட்டாங்க. எனக்கு புரியல. பெரிய 5 லட்சம் 6 லட்சம் வாங்குற வக்கீல் சொன்னா சுப்ரீம் கோர்ட்ல உடனே அவசர வழக்கா இது? மற்ற வழக்கெல்லாம் அதெல்லாம் அவசர வழக்கானாங்க. அது நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குதுன்றீங்க. செந்தில் பாலாஜிக்கு கபில் சிப்பல் அப்புறம் துஷார் மேத்தா இவங்கெல்லாம் அட்டன் பண்ணாங்கன்னா உடனே நேத்து போட்டா இன்னைக்கு. என்னங்க இது? நீதி நியாயமும் தர்ம தரிசனம் ஸ்பெஷல் தரிசனம் மாதிரியா? காசு உள்ளவனுக்கு சுப்ரீம் கோர்ட் அடுத்த நாளே கதவு திறக்குமா? என்ன இப்ப இங்க தலை போற விஷயம்ல பொது நலன் இருக்கு. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்காரு, உன்னை உள்ள வச்சுதான் கவனிச்சு விசாரணை பண்ற அளவுக்கு நீ தப்பு பண்ணியிருக்க, அதனால உனக்கு முன்ஜாமீன் கிடையாது. ஏற்கனவே ஒரு முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இது அடுத்த கேஸ். இன்னும் நிறைய கேஸ் வரும் அவர் மேல. இபி நிறைய இருக்குது, அவ்வளவு பண்ணி வச்சிருக்காரு. சோ உடனே அப்படியாப்பட்ட ஆளுக்கு தலைமறைவாயிடுறாரு. இப்ப தலைமறைவானதால நேற்று கையெழுத்து போடாததால காவல்துறை நிச்சயமா கோர்ட்ல போய் நிபந்தனையை மீறிட்டாருங்கன்னு அந்த முன்ஜாமீனை ரத்து பண்ணுவாங்க. அப்புறம் இதுக்கும் சேர்த்து இன்னொரு ஜாமீன் போடுவாரா? பணம் இருக்குதுன்னா என்ன வேணா பண்ணலாமா? மற்றவன்லாம் அப்படி பண்ண முடியாத. சோ அதனாலங்க என்னை பொறுத்தவரையில திமுக வாஸ் பிஸி வித் கரப்ஷன். அதன் விளைவுதான் அவங்க பலவற்றை கோட்டை விட்டாங்க. இது எல்லாமே திமுகவுடைய கோட்டை விட்டதுதான்றீங்களா? எது? இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நிகர்நிலை பல்கலைக்கழகம். ஆமா, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இந்த திமுக கோட்டை விட்டது தான். இன்னைக்கு டாக்டர் அருண்ராஜ் ஹிம்செல்ஃப் டாக்டர்ன்றதால வித் சம் நாலேஜ் அண்ட் அக்யூப்மென்ட் அவர் அதை டீல் பண்ணி கோர்ட் மூலமா முயற்சி பண்றாரு. அவர் ஃபிட்டிங் ரிப்ளை ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. பார்க்கலையா?
ஸ்டாலின் எவனும் எழுதி கொடுக்கறத பேசிட்டு போயிடுவாருங்க. அவருக்கு சுயமா எதுவும் தெரியாது பாவம். இல்லன்னா 14 EVM செக் பண்ணுங்கன்னு எலெக்ஷன் முடித்த நாள் கழிச்சு எனக்கு வர வேண்டிய ஓட்டு வராம போச்சுன்னு. என்னங்க ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பை மதிங்கப்பா. இல்ல ஆளூர் சாவனார் சொல்லும் போது அதான் சொல்லியிருந்தாரு, தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவதா போட்டிருக்காங்க. திமுக போக வேண்டியவங்க. அது பாருங்க, திமுகவுடைய உளவாளி மாதிரி விசிகால உட்கார்ந்து இருக்கான். அடுத்த தலைவர் திருமாவளவன் ஏன் தான் பாவம் அவரு இப்ப என்ன இது, அவர் இருதலை கொல்லி எறும்பு மாதிரி இருக்காரு. விடவும் முடியாது, உட்கார வைக்கவும் முடியாது. ஓப்பனா பேட்டி கொடுக்குறான். தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி பாஜகவின் மறைமுக ஆட்சின்றான். அதுலதான் உங்க வன்னியரசு மந்திரியா இருக்கிறாரு. இந்த பாஜக மறைமுக ஆட்சியை தான் விசிக ஆதரிச்சிட்டு இருக்குதா? அதன் முதன்மை செயலாளர் சொல்றத பார்த்தா டோட்டலா ஆப்பர்ச்சுனிஸ்டுங்க. ஆளூர் ஷானவாஸ் அவருக்கு நாகப்பட்டினத்துல போன வாட்டி எம்எல்ஏ அறத்தின் பக்கம் நிக்கிறேன். ஐயோ 1 லட்சம் கோடி சாப்பிட்டவங்க பக்கம் போய் நின்னுட்டு இந்த KN நேரு ஒரு வேலைக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 35 லட்சம் ரூபாய் பிக்ஸ் பண்ணி வாங்கினா 2200 வேலைக்குன்னு சொல்லி இடி குற்றச்சாட்டு இருக்கு. அந்த அறத்தின் பக்கம் தான். செந்தில் பாலாஜி, கமல்ஹாசன்லாம் உண்மையிலே நான் வருத்தப்பட்டேன். நான் அவருடைய அரசியலை பேசல. ஆனா அவர் என்ன பேசினாரு? ஊழலை எதிர்த்து டார்ச் லைட் எல்லாம் உடைச்சு டிவியை வந்தவர் செந்தில் பாலாஜிக்கும் சேகர் பாபுக்கும் போன எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணாருங்க. மேபி he got his fees. அவர்லாம் எந்த விளம்பரத்துக்கே 16 கோடி வாங்கின ஒரு டிவி விளம்பரத்துக்கு ஞாபகம் இருக்கா? அப்கோர்ஸ் அதை வாங்கி எதுக்கோ பொது நலத்துக்கு டொனேட் பண்ணிட்டாரு. ஸோ இவங்கெல்லாம் இவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னா யாருக்கு வேணும்னா பிரச்சாரம் பண்ணுவீங்களா? அதுவும் ஆஃப் ஆல் த பீப்புள் சேகர் பாபுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் போய் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் மையம்னாரு. மையத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? மையல் மயக்கம். மையம்னா இதுல முஸ்லிம்கள் மையம்னா முடிஞ்சிடுச்சு, செத்து போயிட்டார், ஐயா மையம் ஆயிட்டார் அப்படின்னாங்க. அந்த மாதிரி அந்த கட்சியை ஆரம்பிச்சு அதை என்ன பண்ணி என்ன பேசியது என்ன நடந்தது என்ன இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது சன் பிக்சர்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆட்கள் மத்தியில விஜய் இஸ் ஏ ஜெம் ஆஃப் எ திங். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இந்த வகையறால ஒரு ஃபீல்டுல சினி ஃபீல்ட்ல இருந்து விஜய் சொன்னதை காப்பாத்தி இன்னைக்கு இவ்வளோ, அதாவதுங்க அன்னைக்கு போறாரு அவரு, நீங்களாம் அதை பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெட்ரோல ஒரு லேடி அவர் அப்படியே வழிச்சு வாரி முத்தம் கொடுக்குது. ஒரு தாய் அப்படிதான் பண்றாங்க. ஒரு தாய் மெட்ரோலங்க தனுஷ் எல்லாம் அரேஞ்சு கலெக்டட் கிரௌட் தமிழ்நாடு பூரா பஸ்ல கூப்பிட்டு வச்சு அது பின்னால பிஜேபி இருக்கு. ஓம் நமச்சிவாயா, ஓம் ஸ்ரீராம் இங்க வேலை செய்யாது, ஜெய் ஸ்ரீராம்னு அவங்களுக்கு தெரியும். ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வடநாட்டுல தான். ஸோ ஓம் நமச்சிவாயா இங்க வேலை செய்யும்ன்றதுக்காக ஓம் நமச்சி. அதாவது ஒண்ணு சொல்றேன் பாருங்க, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்தது போல தனுஷ் இன்னும் அதெல்லாம் சொல்லல, நம்மளே சொல்லிக்கிறோம். அவர் ஒன்றும் அரசியல் இப்பதான் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அவர் எண்ணம் எவ்வளவு மோசமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த காவேரி பிரச்சனைக்கு வந்துரும், ரிவர்ட் பேக் ஆகும். எங்கேயும் அதாவது இந்த பிரச்சனை மே மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் வந்த பிரச்சனை இல்லை, ஒத்துக்கிறீங்களா? இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக சக்சசிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஏதோ திடீர்னு இவரு அந்த அர்ஜென்சியை தான் பாருங்க. 2 விஷயத்த நான் சொல்றேன். அந்த மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, ஜலசக்தி மந்திரி சௌத்ரி ஒருத்தர், மாநிலங்களவையில ஒரு உளறினார் இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் அந்த தீர்ப்புல அப்படிலாம் இல்லைன்னு அன்புமணி ஒரு கேள்வி கேட்டா மாதிரி கேட்டு இந்த லூஸ் பால் போட்டா 6 அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்க அப்படிலாம் அந்த தீர்ப்புல இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எவ்வளவு பெரிய அயோக்கியதானம் தெரியுங்களா? அதுல மறைந்திருக்கிற விஷயம் என்னன்னா, ஜலசக்தியில 2 துணை அமைச்சர்கள் இருக்காங்க, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் MOS. ஒரு ஆள் தான் இவரு.
இன்னொரு ஆள் ரேவண்ணான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கர்நாடகக்காரு. அவரு இதை சொல்லியிருந்தாருன்னா இன்னும் பிரச்சனையா இருக்கும். ரொம்ப பார்ட்டிசன், ஒரு சார்பா இருக்காங்கன்னு தகராறாயிருக்கும். அதனால அவரு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசுன்னு இவரை பேச வச்சுட்டாங்க. கேள்வி கேட்கறது தான் எம்பியுடைய கடமை. அதுக்கு யார் பதில் சொல்றதுன்றது கவர்மெண்ட்ல தான் முடிவு பண்ணுவாங்க, எந்த அமைச்சர் முடிவு பண்றதுன்னு. சோ அதனால இதுல டெலிபரேட்டா ஒரு டைவர்ஷன் பண்ணி விட்டாங்க. பண்ண உடனே விலாவரியா எழுதி எப்படி அந்த அமைச்சர் பேசுறது தப்பு, உண்மைக்கு புறம்பானது, அதை சபை குறிப்பிலிருந்து எடுக்கணும், வாபஸ் வாங்கணும்னு சொல்லி மோடி அவர்களுக்கு விஜய் ஒரு லெட்டர் போட்டார். ரொம்ப அற்புதமான லெட்டர். அதுல நிறைய மேற்கோள் காட்டுறாரு. அதுல ஒன்னே ஒண்ணு நான் இப்ப உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த ஆந்திராவுக்கும், அதாவது இன்டர் ஸ்டேட் பிரச்சனைகள், இரு மாநிலங்கள்ல தண்ணீர் பிரச்சனைகள்ல ஒரு ஐடென்டிக்கல் கேஸ் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் ரொம்ப நாளா இருக்கு, நமக்கும் கர்நாடகாவுக்கு இருக்கா மாதிரி. அதுல என்னன்னா, அலமாத்தின்ற இடத்துல ஒரு டேம் இருக்கு. அந்த அணையினுடைய உயரத்தை ஒரு சில அடி உயர்த்தணும்னு கர்நாடகா முயற்சி பண்றோம். ஏன்னா உயர்த்த நீரை சேமிச்சு வச்சுக்கலாம்ல, அது ஆந்திராவுக்கு போவாது இல்ல, அதுதான் அந்த விஷயம். அப்ப அதுக்கு எதிர்த்து ஆந்திரா கேஸ் போடுறான். நீ எப்படி நீங்க இதை அனுமதிக்கப்பட்ட உயரம் தான் இருக்கணும், அதுக்கு மேல நீ கட்டக்கூடாதுன்னு. அப்போ அதை உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வுக்கு போகுது, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு போகுது. ஆர்டினரி பெஞ்ச் இல்லை, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். அப்போ அந்த பெஞ்ச் என்ன அப்சர்வ் அதை ரோட் பண்ணியிருக்காரு விஜய். விஜய்னா விஜய்க்கு யாரோ அதிகாரிகள் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க சொல்றான், அவர் தானே கையெழுத்து போடுறாரு, அப்ப அவரு தானே அதுக்கு பொறுப்பு. ஸோ அதுல அந்த லெட்டர்ல என்ன சொல்றாருன்னா, பிரதமருக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இட் இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு போட்டு அதை கோட் பண்றாரு. நீ இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிக்க முடியாது, டேம் உங்ககிட்ட இருக்குதுன்னா அதை அந்த மேல இருக்கிற இது மாநிலம், கீழே இருக்கிற மாநிலம்னுவாங்க, லோயர் ரிப்பேரியன் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி கீழே இருக்கிற அந்த பயனாளி இருக்கான்ல, அவன் கருத்தை கேட்காம அவனுடைய நலன்கள் பாதிக்காமல் எதுவும் செய்யணுமே தவிர அவன் ஒப்புதலுக்கு பெறாம நீ தன்னிச்சையா பண்ணக்கூடாதுன்னு ஒரு அடி கொடுக்குறாங்க, ஒரு கொட்டு கொடுக்குறாங்க கர்நாடகாவுக்கு. அப்ப அதை கோட் பண்ணி இது போல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருக்கும்போது இந்த நதி பிரச்சனையில எங்களுக்கு இது எப்படி இவங்க இந்த மாதிரி மேகதாட்டுல அணை கட்டுறதை பத்தி அப்கோர்ஸ் அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சேன். டீட்டெயில்டு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆரை போன மாசம் தான் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதுல இவ்வளவு கோளாறு இருக்கு போடான்ட்டாங்க. நம்ம துரைமுருகன் இருக்காரு இல்லையா, பழைய நீர்வளத்துறை அமைச்சர், அவர் ரொம்ப தெளிவா இருக்கார். அதான் நான் என் நிலைப்பாடு. ஒரு செங்கரை கூட எடுத்தாங்க வைக்க முடியாது கர்நாடகாவால, சிவகுமாரால. தமிழ்நாட்டின் ஒப்புதல் அனுமதி இல்லாம ஒரு செங்கல்ல கூட மேகதாதுல வைக்க முடியாது, அப்புறம் டேம் கட்டுறது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான பிரச்சனை இல்லைங்க, அது ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை. அதனால அதுக்கு ஆனா அந்த நதிநீர் பங்கீடு இருக்கு பாருங்க. சரி, நீங்க சொல்லுங்க, ஆஸ் ஏ மீடியா பர்சன், சுப்ரீம் கோர்ட்ல போறோம், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இப்ப சொல்லிட்டான், எல்லாம் முடிஞ்சது, தரமாட்டேன்றான் வாட்டர், என்ன பண்ணலாம், படம் எடுக்கலாமா? போய் பேசுறதை தவிர வேற என்னங்க ஆல்டர்னேட்டிவ் இருக்கு? we must convince them. அதாவது நடக்கலன்னா கூட பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம் இல்ல, இது போகக்கூடாது, தடுக்கணும். காரணம் என்ன, அதை பத்தி விஜய் தீவிர கூடாதுன்றது. அது அரசியல் பிரச்சனையா இவங்க மாத்தல, ஒரு போராட்டமா இவங்க பண்ணல. விஜய் அவர்கள் ஜனநாயகன் படம் அங்க ஓடணுங்கிறதுக்காக இது வரைக்கும் பேசாம இருக்காருன்னு ஆர்பி உதயகுமார் எல்லாம் பேசுறாரு. ஆர்பி உதயகுமார்லாம் டேஸ் ஆர் நம்பர்டுன்னு இட்டுகிறாரு, நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. இவனுங்க இன்னும் டெபாசிட்ல இப்ப 81 தொகுதியில தான் டெபாசிட் போச்சு அதிமுகவுக்கு. இனி வரும் தேர்தல்ல நாம் தமிழர் மாதிரி எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போகுது. அதிமுகவை ஒழிச்சு குளிச்சு மூடிட்டாங்கன்னு வச்சுங்க, எடப்பாடி உதயகுமார் மாதிரி ஆட்கள். அந்த ஆள்லாம் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு ஆள் போறேன்றாரு, பேசிட்டு வரட்டுமே, அது முடிகிற வரைக்கும் அமைதியா இருங்களேன். வெற்றினா வெற்றி, ஓகே, வாழ்த்துக்கள். தோல்வின்னா நாங்க அப்பயே சொன்னோம் இல்லைன்னு சொல்லுங்களேன். உடனே அன்னைக்கே ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர். ஏன்னா மிகப்பெரிய விவசாயி போறாரு, விவசாயிகளுக்காகவே வாழ்நாளை அர்ப்பணித்த உதயநிதி ஸ்டாலின்
அவரு அப்புறம் நமக்கு வேற மாதிரி பேச தோணுது. அவருக்கு போயிட்டு அங்கே விவசாயிகளுக்கு நான் இது பண்ண போறாராம். இதெல்லாம் வந்துங்க பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குங்க. சர்வ கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டல தெரியுமா? இது மாதிரி அங்கேயும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒன்றும் வேணாம், நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரீசெண்ட் உதாரணம் சொல்கிறேன். இந்த சட்டசபை கூட்டம் நடந்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர், அதில் வந்து மேகதாது அணை பற்றி ஒரு ஏகமானதான தீர்மானத்தை அரசு சார்பில் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான், எல்லா கட்சியும் எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் அதை முதல்வர் முன்மொழிஞ்சாரு. முன்மொழிஞ்சு முடிச்ச உடனே உதயநிதி போய் நான் ஒரு லெட்டர் குத்தின என்னன்னாரு. இவர் வந்து ஓகே கான்சென்சஸ் தான் நமக்கு முக்கியம், சரி அதையும் இணைச்சிக்கலான்ட்டாங்க. முடிஞ்சுதா? அவ்வளவுதான். மறுநாள் யாரோ இபிஎஸ்க்கு ஏதோ சொல்லியிருப்பாங்க, அங்க வாய மூடிட்டு இருந்து இப்ப கோர்ட் வரையும் போயிருக்காங்க. கோர்ட்ல அரசு சொல்லுது ஏகமானதா பாஸ் பண்ணியாச்சுங்கன்ட்டு. இப்ப இவங்க வந்து இல்ல இல்ல அது எங்களுக்கு கையில கொடுக்கல அந்த தீர்மானம், அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் கொடுத்தாரு, எங்களுக்கு தெரியாது அந்த திருத்தம். தெரியாதுன்னு நீ அங்கேயே எழுந்து கேட்கணும்ல சபாநாயகர்கிட்ட, ஓ என்ன திருத்தத்தோடுன்றாரு, திருத்தம் என்னன்னு எனக்கு கொடுக்கலையே, அது மேல விவாதம் நடத்தணும். நாங்க ஒத்துக்கினது அரசு தீர்மானம் தான், இப்போ திடீர்னு வந்து ஏதோ சேர்க்கறீங்க அப்படின்னு அங்க பேச வாய் இல்லை, அங்க கேட்க வழி இல்லை. யுனானிமஸ்லி பாஸ்ட் இன் தி அசெம்பிளி. இன்னைக்கு கோர்ட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, இது தப்பு, இது வந்து ஒத்துக்க முடியாது, அந்த தீர்ப்பை புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை அப்படின்றாங்க. சோ ஒரு சட்டசபையில ஒற்றுமையா பேசி உருவாக்குனதுக்கே இந்த கதியில இருக்குது. இதுல சர்வே கட்சி கூட்டம் நடத்தினா திருமாவளவன் ஒரு அரை மணி நேரம் முழங்குவாரு. அச்சா ஒவ்வொருத்தனும் அப்படியே ஏதோ பெரிய இரிகேஷன் எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுவானுங்க. தேவையில்லாத வேலை, பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? உதயநிதி ஒரு 12 பக்கம் எழுதி எடுத்துன்னு வந்துடுவாரு, பக்கத்துல நேரு படிச்சுட்டு பேப்பரை கொடுப்பாரு. இந்த மாதிரி தமாசு காமெடியை பார்க்கணுமா? உங்களுக்கு பிரச்சனை தீரணுமா? உங்களுக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா? நான் நினைக்கிறேன் விஜய் இஸ் வெரி வெரி இன்டெலிஜென்ட். அவர் வந்து சிவகுமாரை பார்த்து சிவகுமாருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குறாரு. அவர் நேரா வந்துட்டார் பண்ண. ஆனா சிவகுமாருக்கு நெருக்கடி இருக்காங்க. நீங்க நம்ம தமிழ்நாடு ஊன்லாம் பேசக்கூடாது. சரி, அங்க இருக்கிற அரசாங்கம் அங்க உண்மையிலேயே ப்ராப்ளம் இருக்கு. சரி, பெங்களூர்ல வந்து குடித்தண்ணீர் பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்கு. அதை ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் இவர் ஆட்சிக்கே வந்திருக்கிறாரு. சிவகுமார் வந்து எதிர்கட்சியா காங்கிரஸ் இருந்த போது இவர் வந்து இது பண்ணாரு. போன தேர்தலும் போது பாத யாத்திரெல்லாம் வந்தார் மேகதாதுக்கு. நான் இதெல்லாம் ஏன்னா அது பெங்களூர் சவுத்துல இருக்கு, அதை வந்து நான் சரி பண்ணி அதை ப்ராப்ளம் தீர்க்கிறேன்னு. இப்போ அவருக்கும் நெருக்கடி. இப்போ இவர் சொல்லிட்டார் இல்லையா 2500 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்குன்னு. இப்போ அது நெருக்கடி தானே. 6ஆம் தேதி 5ஆம் தேதி பட்ஜெட்ல பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்துங்க ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு அப்ப அந்த மக்கள் ஆதரவை அவர் இழப்பார்ல. ஸோ பேலன்ஸா போகணுன்ற நான். இப்போ நீங்க சொல்றது எல்லாமே செய்ய முடிஞ்சா அவங்க ஏன் கொடுக்காம இருக்காங்க? பைத்தியமா அவங்களுக்கு? இல்லை எல்லாரும் அவங்க வீட்டுக்கு ஏதாவது எடுத்துன்னு போயிடுறாங்களா தண்ணியை? ஸோ தெர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ். நம்ம பேலன்ஸா பார்க்கணும். இந்த மாநிலமும் முக்கியம், அந்த மாநிலம் முக்கியம், மக்கள் நலன் விவசாயிகள் நலன் முக்கியம். அதனால எப்படி, அதனால தான் அவர் சொல்றாரு 2 மாநில நலன்களுக்கு எது உகந்ததோ எது சிறந்ததோ அதை நாங்க உட்காந்து பேசி நாங்க சரி பண்ண போறோம், சொல்யூஷன் காண போறோம்ன்றாரு. இதை விட என்னங்க வேணும் நமக்கு? அச்சிங்க இருக்கணுமா? திருப்பி போய் கோர்ட்டு, திருப்பி போய் எல்லாம் கதவை தட்டிட்டு இருக்கணுமா? எனக்கு என்ன, லெட் அஸ் ட்ரை திஸ் ஆப்ஷன். அதுல அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நல்லது தானேங்க. ஜெயிக்கலன்னா உங்களுக்கு இருக்கவே இருக்குது, தீர்ப்புகள் இருக்கு, அந்த தீர்ப்பு அமுலாக்கணும், நம்ம போறோம். ஒரு எஃபர்ட் எடுக்கிறாரு. இதுல என்ன தப்பு? இதை போய் அவர் வந்து நிறுத்து விடுவார், தீர்ப்புகள் நிறுத்து போகும். ஏன் உங்க கதையெல்லாம் ஆரம்பிச்சா ஏன் 74 அக்ரிமெண்ட் வந்து ரினியூவல் பண்ணல? ஏன் கோட்டை விட்டீங்க? எப்படி கபினி ஹேமாவதி அணையெல்லாம் கட்டினாங்க உங்க பீரியட்ல? சும்மா வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் பாலிடிக்ஸ். தமிழ்நாடு, இந்தியா, விவசாயிகள், மக்கள், குடிநீர், அப்புறம் இந்த விவசாய நிலத்துக்கு பாசனம், எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி பேசணுங்க. அதாவது நம்ம வந்து செக்டேரியனாவோ பார்ட்டிசனாவோ இருக்கக்கூடாது.
இந்த விஷயத்துல அப்படி இருக்க முடியாது. இருக்கக்கூடாதுன்ற அவங்களும் இருக்கக்கூடாது, நம்மளும் இருக்கக்கூடாது. நான் சொல்றதுதான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அந்த சட்டம் சொல்லிடுச்சுங்க. அந்த சட்டம் சொல்லி அது அமுல்படுத்த முடியாததால் தான் நான் அமுல்படுத்த மாட்டேன்றான். அப்ப அவங்ககிட்ட போய் இந்த ஷூ பிஞ்சிங் குழந்தை போட மாட்டேதுன்னா எங்க அது கடிக்குதுன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு இவர் ட்ரை பண்றாரு. லெட் ஹிம் ட்ரை. ஐ விஷ் ஹிம் எ சக்சஸ். ஓகே சார், உங்களோட கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சுக்குவோம். நன்றி சார்.